ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை தியானிக்க விரும்பும்படியாக ஆவியானவர் பாரப்படுத்தினார். அதாவது, தேவன் நம்மளை ஏன் அடிக்கிறார், அல்லது தேவன் நம்மை ஏன் சிட்சிக்கிறார்? நம்மை என்று சொல்லும்போது சபை, பரிசுத்தமாக்கப்பட்ட சபை, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை தேவன் ஏன் சிட்சிக்கிறார் அல்லது ஏன் அடிக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில சத்தியங்களை நாம் தியானிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 13 சொல்லப்படுகிறது. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாய் கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிலப்பண்ணினார் என்றான். இங்கே தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக இந்த கர்த்தருடைய பெட்டியை முதலாவது லேவியர் சுமக்க வேண்டும். ஆசாரியர்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட அவர்கள் தான் அந்த பெட்டியை சுமக்கணும். ஆனால் அந்த பெட்டியை ஊசா தொட்டு அவன் மரித்து போனான். ஸ்பாட்லே அடித்ததுதான் இங்கே தாவீது சொல்லுகிறான். அப்போ ஊசா ஒரு லேவியனா இல்லாதபடினாலும், ஒரு ஆசாரியனா இல்லாதபடினாலும் அந்த பெட்டியை அவன் தொட்ட மாத்திரத்திலே கர்த்தர் அடித்தார். அது மாத்திரமல்ல, அந்த பெட்டியை சுமக்கிறதுக்கான சில முறைமைகளை கர்த்தர் வச்சு, சில முறை நியாயமானபடியே நாம் தேடாமல் போனனாலும், நியாயமானபடி தேடாமல் போ. இன்னைக்கு அநேக நேரத்துல கர்த்தரை தேடுகிற விதத்துல தேடாமல், கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆகிலும் நாம் முழு இருதயத்தோடு தேடாமல் அசட்டை பண்றவர்களாக, கர்த்தர் மேல் அன்பு வைக்காமல், கர்த்தரோடு நடக்காமல், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது, அல்லது கர்த்தருடைய அன்பை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அடிவிழ பண்ணுகிறது, சிக்ஷைகள் உண்டாகிறது. இதை நாம் விசுவாசிக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சபை இன்னைக்கு அநேக சபையில் அநேக சத்தியங்கள் உண்டு. விசேஷமான ஒரு சத்தியம், கிறிஸ்து உங்களுக்காக தண்டனை அடி வாங்கினார், பிதா கிறிஸ்துவை தண்டித்து விட்டார், ஆகவே சபையை நீ ஆண்ட ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்றாங்க. உண்மைதான். ஆனா சிச்சிக்கிறவர் கரெக்ஷன் பண்ணணுமே, சபையை கரெக்ஷன் பண்ணணுமே, சபை பூர்ணமாகணுமே. சபையுடைய நோக்கமே தேவன் என்ன சொன்னார்னா, மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பு நிறுத்தும்படி தம்மை ஒப்பு கொடுத்தார். அது குளோரியில இருக்கணும், ஒரு மகிமையில இருக்கணும், தேவ பிரசனத்துல இருக்கணும், பரிசுத்த வஸ்திரத்துல இருக்கணும். தேவன் கொடுத்த வஸ்திரத்தை அணிந்து கரைப்படுத்தாதபடி தன்னை காத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு தரிசனத்தோடு தான் அந்த வஸ்திரத்தை கொடுத்தார். பழைய மனுஷனாகிய நம்முடைய மனுஷன், பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார். பாவ மனுஷன் அறையப்பட்டான். மனுஷன்ற டாபிக்ல பேசுகிறார். பழைய மனுஷன், உள்ளான மனுஷன் செத்து போயிட்டான். புதிய மனுஷன், ஒரு ஆவியின் மனுஷனாக, ஆவிக்குரியவராக தேவன் மாற்றி விட்டார். அப்போ விசுவாசிகள் நீங்கள் நானும் ஆவியில் நடக்கவும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பாவம் இல்லாமல் ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாகவும், கர்த்தரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையாகவும், கர்த்தருடைய பிரச்சனத்தை கழிவுறவர்களாகவும், அவருடைய அன்பில் தன்னை காத்துக்கொள்கிற ஒரு வாழ்க்கையாகவும், அவர் கொடுத்த அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி முடிவு பரியந்தம் அல்லது ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜெயங்கொள்கிற நாட்கள் வரைக்கும், ஓட்டம் முடிகிற வரைக்கும் அந்த வஸ்திரத்தை, மாம்ச வஸ்திரத்தை காத்துக் கொள்வதற்காகவுமே கர்த்தர் தம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறார், நம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரியவர்களை மாற்றினார். ஆவிக்குரியவர்கள். அப்ப ஏன் பாஸ்டர் என்னால பாவங்களை மேற்கொள்ள முடியவில்லை? ஏன் என்னுடைய சரீரத்தில் நான் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை? பாவம் எங்க ஆரம்பிக்குது? மாம்சத்தில் ஆரம்பிக்கிறது. தேவ பிள்ளையே, நீ மாம்சத்தில் இருக்கிற உண்மைதான். ஆனா ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற போது, ஆவியில நடத்தப்படுவதாக இருப்பீர்கள் என்றால் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்க. அதுக்காக தான் ஆவியானவர் ஆவியை ரட்சித்திருக்கிறார், ஆவியை மீட்டெடுத்திருக்கிறார், உள்ளான மனுஷனை மீட்டெடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறது வேதத்துல. முன்னாடி உலகத்தாராக இருந்தோம், பழைய மனுஷர்களாக இருந்தோம், பாவ மனுஷனா இருந்தோம், ஆவி மீட்கப்படாமல் இருந்தது. என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துல கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டோமோ, அவர் நம்முடைய ஆவியில புதிய மனுஷனை கட்டளையிட்டிருக்கிறார், புதிய ஆவி மனுஷனை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே ஆவி மனுஷனுக்கு இடம் கொடுப்போம். வேத வசனமும் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆவியானவர் பரிசுத்தாவே நம்மோடு இருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களுக்கு செயல்பட்டு, ஆவிக்குரிய நேரங்கள் ஆண்டத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டோடைய ஆவியான கொடுத்த பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க எந்த விதமான பாவமா இருந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும்.
ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். போராட்டம் கண்டிப்பா இருக்கும், டெம்டேஷன் இருக்கும். ஆனால் ஜெயத்தை பற்றி பேசுகிறது வேதம், காத்துக்கொள்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அதுல நம்ம ஏதோ தவறும் பொழுது நமக்கு அடியும் விழுகிறது, கரெக்ஷன் உண்டாகிறது. அதை நம்ம ஏத்துக்கணும். ஏன் என் வாழ்க்கையில சரியில்லாம போகுது, ஏன் நான் வாழ்க்கையில நான் நெருக்கப்படுகிறேன், செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை. ஓடுகிற ஓட்டம் சரியா இருக்குதா? ஆவியானவரோடு. அதுக்குதான் உபவாச ஜபங்க. மாம்சத்தை குறைங்க, மாம்ச சாப்பாடை குறைங்க. நிறைய குறைச்சாலே நல்லா இருக்கும். அதிகமான சாப்பாடுகள், கட்டுக்கடங்காத சாப்பாடுகள், மனம் போல வாழ்க்கை, அப்படி பார்க்கும்போது சரீரத்துல என்ன ஒரு போர் உண்டாகுது. மாம்ச இச்சைகள் மேல எழும்பி வருது. ஆவிக்கு இடம் கொடுக்க முடியல, ஆவியானவருக்கு இடம் கொடுக்க முடியல, சபைக்கு போக முடியல, வேதத்தை வாசிக்க முடியவில்லை. சத்துருடைய நோக்கமே தேவ பிள்ளைகளை இருளே இருக்க பண்றதுதான். அப்படியே ஆகவே ஆவிக்குரிய காரியங்களை தேட முடியவில்லை. ஆவி ரட்சிக்கப்பட்ட ஆவிக்கு இடம் கொடுக்க முடியவில்லை. ஆகவே மாம்சம், பலவீனமான மாம்சத்துக்கு சாய்ந்து விடுகிறோம். மாம்சம் பலவீனது என்று சொல்லி சாய்ந்து விடுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆவினாலே சரீரத்தை செய்யவும் கீழ்ப்படுத்த முடியும். சரீர இச்சைகள், சரீரத்து உண்டான ஆசைகள், சரீரத்து உண்டான வருகிற எல்லா தாக்கங்களையும் கீழே குறைத்து ஆவிக்கு இடம் கொடுத்து வெளியே வரும் பொழுது நீங்க முற்றிலும் ஜெயங்களா இருப்பீர்கள், நிதானித்து வாழ்வீர்கள். ஆமே, சாக்கு போக்கு இல்லை. இங்க கர்த்தர் மன்னிக்கிறவரா? ஆமா, மன்னிக்கிறார். அவருடைய ரத்தம் தான் கழுவுவாரா? கழுவார். 100% உண்மை. ஆனால் உங்களை பூர்ணப்படுத்துறது அவருடைய வேலை. நீங்க பாவம் செய்யாம நிக்கிறதுமே தேவ சித்தமா இருக்கிறது. அவரோட பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கும்படியாக உன் மாம்ச வஸ்திரம் கரைபடுத்தாதபடி காத்துக் கொள்வது தேவ சித்தமா இருக்கிறது. இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி மீறும் பொழுது, நாம் கர்த்தரை விட்டு மீறி பாவங்களை செய்யும் பொழுது, சபை, ரட்சிக்கப்பட்ட சபையை சொல்றேன், கர்த்தருடைய சபை பரிசுத்தமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட தொடங்கி இருக்கிற விசுவாச வாழ்க்கை, அதை மீறும் பொழுது நமக்கு அடிவிழப்படுது. அது கர்த்தருடைய சிச்சை. அது எப்படி அடிவிழ பண்ணுகிறார்னா, எப்படி பாவித்து, அதுல பாருங்க ஆண்டோடைய இரக்கத்தை பாருங்க. அவர் என்ன செய்யறாராம்? எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துல, அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஏன் கடிந்து கொள்ள? ஏன்னா அது அந்த நெறி நீக்கிற பாவம். அந்த 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது எபிரேயர்ல நெறி நீக்கிற பாவம், நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தினால் வருகிற பிரச்சனை சபைக்கு. இப்ப என்ன சொல்றாரு? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் என்ன பண்ண தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல சொல்லுகிறேன். என்ன சொல்றாரா? சேர்த்துக் கொள்ளணும். பிள்ளை, தகப்பன் பிள்ளை என்ற உறவுல அடிக்கிறார். நல்லா கவனிங்க. உலகத்தோடு நம்ம தண்டிக்க மாட்டோம் தேவன். 100% நான் கேரண்டி சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய பாவியா, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உலகத்தோடு கண்டிக்கிறது இல்லை. உலகத்தை கண்டிப்பு என்னது? உதாரணத்துக்கு உங்க பிள்ளைய வீட்டுல செட்டப் பண்ணுது, தகப்பன் தாய் கீழ்ப்படியில, நம்ம என்ன பண்றோம்? 2 பெரம்பு எடுக்கிறோம், சரி டிசிப்ளின் பண்றோம், 2 அடியை போடுறோம், ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வர்றோம் இல்லையா? ஆனா அதே நம்ம பிள்ளைய இது செட்டப் பண்ணுது, சரியா என் பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு ஜெயில போட்டுருமா? அல்லது மேலை நாட்டுல இருக்கிற மாதிரி தண்டனைகள், கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இந்த மாதிரி சில கொடூரமான தண்டைகளை வாங்கி கொடுப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? ஏன்? அப்படிப்பட்டவர்கள், அது வேற விதமான தண்டனைகள் இல்லையா? ஆனா இது சிக்ஷைகள். இது கேள்விப்பட்ட தேவஜனமே, தேவன் இன்னைக்கு சர்வமாய் சபைக்கு நோக்கமே இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினதே, நம்முடைய ரத்தத்தை சிந்தி சபை மீட்டெடுக்க ஒப்பு கொடுத்த மகிமையுள்ள சபையா நிக்கணும். பாது நீ மகிமையுள்ள சபையாக, மகிமை புரிந்திய சபையாக என் பேரை கெடுக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. நீ என்னுடைய சாட்சியா இருக்கணும். அதுக்காக தான் ஆவியானவர் கொடுத்துருக்கிறேன், வேத வாக்கியங்களை கொடுத்துருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். அந்த என்னென்ன செய்யுமா செஞ்சுட்டாரு. சிலுவையிலே ரத்தத்தை கொடுத்துட்டாரு, பரலோகத்தை திறந்துட்டாரு, தூதர்களை அனுப்புறாரு, எல்லாமே செய்யறாரு. அப்படி இருந்தும் இன்னும் நம் சபை பூர்ணமாகாமல் அநேக நேரத்துல பாவத்திலையும் உலகத்திலையும் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சபை விழுகிறதா? ஆமா, விழுகிறது. சபை என்று சொல்லும்போது ஒரு விசுவாசியில இருந்து, ஊழியக்காரர்ல இருந்து, கூட்டத்துல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். விழுந்து போற சபைகள் இருக்குதா? இருக்குது. நீங்க வேதத்துல படிச்சு பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல, வெளிப்படுத்த விசேஷ நாட்கள்ல கூட அந்த நாட்கள்ல சபைகள் மங்கி மங்கி எரிந்து கொண்டது.
எபேசு சபை பவுல் அப்போஸ்தலன் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. நல்லா அந்த எபேசியர் நிறுவனத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு ஸ்டாண்டர்ட்ஸை பார்க்க முடியும். எவ்வளவு பவுல் ஆழமான சத்தியங்கள் அதை எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குரிய உடன்படிக்கை பேசியிருக்கார், என்ன நடந்தது பேசியிருக்கார். ஆனால் அது அதே பவுல் தான் உபதேச கோளாறு வரும், மந்தையை தப்போடாத கொடிதான் ஓநாய்கள் வரும்னு அப்போஸ்தலர் சொல்றாரு. கடைசியில அதே மாதிரி நடந்து போச்சு. என்ன நடந்தது? உபதேசத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. அன்பை விட்ட, நீ ஆதியில இருந்து அன்பை விட்டுட்ட அப்படின்னு சொல்ல சபையில இருந்து ஆதியில அந்த அன்பை விட்டுட்ட. நான் ஆண்டவர் சபையை விசாரிக்கிற மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து, சபை நடுவில் உலாவுறவர், சபைதான் கிறிஸ்துவின் சபைதான், அது மத்தியில் உலாவுறவர் தான் கரெக்ஷன் பண்றாரு. நீ இந்த காரியத்துல விழுந்திருக்கிற, இந்த காலத்துல உனக்கு குறை இருக்குது, குறைகளை சுட்டி காட்டுறாரு இயேசு கிறிஸ்து. ஆமே. இன்னைக்கு ஊழியக்காரர்களை கொண்டு சபையை விசுவாசிகளுக்கு கர்த்தர் கரெக்ட் பண்றாரு. நீ இந்த விஷயத்த தவறி இருக்கிற, இந்த விஷயத்துல நீ முன்னே வரணும். இது கரெக்ஷன். இது இது ஒருவேளை நீ மாறாம இருப்பான், அதுக்கும் தவணை கொடுத்தேன், அவள் மனம் திரும்ப தவணை கொடுத்தேன், இல்லை என்றால் அவள் மிகுந்த உபத்திரத்தை தள்ளுவேன்றாரு. அதெல்லாம் என்னது? கரெக்ஷன். தண்டனை அல்ல, கரெக்ஷன். ஒரு சரி பண்றது, ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வர்றது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. புதிய ஏற்பாட்டு நாட்கள்லயும் கொரிந்து சபையிலையும் ஆண்டவர் அவ்வளவு சொல்றாரு, விக்கிரக ஆரம்பிச்ச சபையை சொல்றாரு. மோசே வனாந்தரத்தின் சபை, வனாந்தரத்துல ஒரு சபை இருந்துச்சு இல்லையா? எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அது வனாந்தரத்துல இருக்கிற சபை. சபைக்குள் இருந்தவனு சொல்லப்படுது சபை. அந்த சபை எப்படி இருந்துச்சா, அவர்கள் விக்கிர ஆராதனைக்காரங்களாக மாறினார்களாம், அழிக்கப்பட்டார்கள், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். சபை முறுமுறுத்துச்சு, கர்த்தர் தண்டனை அனுப்பினார். அது மாத்திரமல்ல, கடிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, வேசித்தனம் பண்ணி ஒரே நாள் 23,000 பேர் இறந்து போனார்களாம். பிலேயாமுடைய போதத்தினாலே பாலாக் மோவாபியரோடு அந்த ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள். அது நிமித்தம் வந்தது என்ன? அழிவு. 23,000 பேர். அது பழைய ஏற்பாட்டுல. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு கிருபைக்குள் காலத்துக்கு வந்தது உண்மைதான். கரெக்ஷன் பண்றான், ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வர, சரி பண்ற. ஆகவே விசுவாசிய தேவப்பிள்ளைய நாம் பாவிகள், பாவத்தோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு அதோட வாழ்வுக்கு அழைக்கப்படவில்லை. நம்மளை தேவன் பரிசுத்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். ஆமே. நீங்க தேவன் முன்பா பரிசுத்த ஜனமாய் இருக்கிறீர்கள், அதிலே நடக்க முடியாது அழைக்கிறது. ஆகவே சோதனைகள் வரலாம், உலகத்தின் வர சோதனைகள், மாம்ச சோதனைகள், பிசாசினால் வர சோதனைகள் எல்லாம் வரலாம். எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டதான் ஆண்டு அழைச்சிக்கிறார், ஜெயிக்கதான் அழைக்கப்பட்டுகிறார். ஒருவேளை நீங்கள் தவறிட்டேன், நான் விழுந்துட்டு திரும்ப என்னை ஆண்டு பிரகாசிப்பாரு, 100% மீண்டும் பிரகாசிப்பார். அவருடைய நோக்கம் என்ன? நீ விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதும் இல்ல அதிலே கிடக்கிறதும் நோக்கம் அல்ல. நீ மகிமைக்குள்ள எழும்பி வா, நீ பூரணராகமை கடந்து வா என்பதுதான் தேவ சித்தமா இருக்கு. அடுத்த லெவல்ல ஏறி வா, மாம்சத்து கிரியைகள் இருந்து வெளியே வா, அதை ஜெயிச்சு காட்டு. அதுக்கு ஆவியை கொடுத்துக்கிற ஆண்டவர், அபிஷேகத்தை கொடுத்துக்கிறார். என்ன வேணும்? கிருபையை கட்ட கொடுப்பாரு. என்ன வேணும் கேளுங்க ஆண்டவர். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில இருந்து எனக்கு விடுதலை தார். வார்த்தையை பேச போறாங்க. பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதித்தான், எதுல ஜெயிச்சார்? வசனத்தை பேசி உபவாசத்திலே இருந்து வசனத்தை பேசல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. நீ உபவாச ஜெபத்திலையும் வசனத்தையும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிசாத்தையும் ஜெயிக்க முடியும். உங்களால ஜெயிக்க முடியாது, சூழ்நிலை கிடையாது, பிசாத்து கிடையாது. ஆகவே சாக்கு போக்குல இருந்து வெளியே வருவோம், இன்னும் பூர்ணமாகுவோம், பாவத்துக்குள்ளே கிடக்காது இருப்போம், பரிசுத்தமுள்ள சபையை மாறிட்டோம், பரிசுத்த சந்ததியா இருக்கிறோம், பரிசுத்தத்தை நடைபெறுத்துவோம், கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்வோம். ஆமே. மாம்ச வஸ்திரத்தை என்ன பண்ண வேண்டாமா? கரைப்படுத்தி கொள்ளாத. அதுதான் ஆவியான இன்னைக்கு பேசுறோம். தகப்பன் தன் சிச்சிக்கிறார். சபைக்கு சிச்சைகள் உண்டு, விசுவாசிக்கு சிச்சைகள் உண்டு. ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அந்த விசுவாசியும் கேளுங்க. ஏதோ விதத்தை தவறி இருப்போம், ஏன் மாம்ச பலவீனமாகிறது, ஏதோ விதத்தை தவறுகிறோம். ஏனென்றா வனாந்தரத்தின் சபைக்கு ஒரு மகிமை குறையாம தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டு மகிமை இல்லை. அவர்களுக்கு வஸ்திரம் பழசாகல, கால் வீங்கல, பலன் கூட குறையல, அப்படியேதான் இருக்குது. அந்த மகிமைக்குள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு தேவ மகிமை இருந்துகிட்டே இருக்கும் என்றால், மகிமைக்குள்ளே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு ஒரு குறை வராது. மகிமையுமே மகிமை அடைவோம்.
மாறாக பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சபை அந்த மகிமையை விட்டு வெளியில எகிப்துக்கு திரும்ப ஆரம்பித்த போது கர்த்தர் சர்ப்பங்களை அனுப்பினார். சர்ப்பம் கடிக்குது, விசுவாசியில சர்ப்பம் கடிக்குது. ஏன்? நீ மகிமை இழந்து மகிமையை விட்டு திரும்ப பாக்குற, மகிமையை விட்டு வெளியே வரக்கூடாது. தேங்க்யூ போலீஸ். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் கொடுத்துக்கிற மகிமையை காத்துக்கொள், அந்த மகிமையுள்ள வஸ்திரத்தை காத்துக்கொள், அதை பெற்றுக் கொண்டிருக்க அந்த மகிமையிலே இரு. எவ்வளவு உபத்திரம் போராட்டம் எதுலயே வார்த்தையில பேசு. ஆமென். அந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு பாரப்படுத்துறார். ஏன் அடி விழப்படுகிறார்? நியாயமானபடி அல்லது முழு இருதயத்தோடு தேடாம போகும்போது நமக்கு அடிகள் ஒரு குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள், அது மாத்திரமல்ல நமக்கு விரோதமா நம்முடைய மாம்ச இருதயத்துல எழும்புகிற கசப்புகள், நம்ம இருதயத்துல எழும்புகிற வைராக்கியங்கள், அடிதடிகள், இன்னொருத்தவங்க விரோதமா செய்யற தீங்கு செய்ய நினைக்கிற எண்ணங்கள், சுவாபங்கள். ஹலோ, நீங்க தேவ மகிமை விட்டு இப்படிப்பட்ட எண்ணம் வந்தாலே அடுத்தவங்களை குறையா கண்டுபிடிச்சு குறை சொல்லிட்டே இருந்தியா, நீ மகிமைக்குள்ள வரல, உன் மகிமை இழந்து இருக்கிற, நீ சாண வேற லெவல்ல நிக்கிற, டக்குன்னு மேலே ஏறுவா. ஹல்லேலூயா. ஆண்டோட மகிமை டக்குன்னு கதறி ஆண்டோட பிரசனத்துக்குள்ள வா, பரிசுத்தத்துக்கு எழும்புவா. ஆண்டோடைய மகிமை திரும்ப தரித்துக்கொள்ள. வஸ்திரத்துல நெல்லு, வஸ்திரத்தை கரைப்படுத்திக் கொள்ளாத. ஒரே வஸ்திரம் தான் கொடுத்துட்டார். ஓயாம ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கல, ஒரே வஸ்திரம் நான் கொடுத்துட்டார். அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்துறது கத்துக்கொள். ஒரே கரைதிரை இருக்கும் இடத்துல, கரைதிரை இல்லாமல் சொல்லப்படுகிறது. கரைதிரை இருக்கும் என்றால் அவருடைய ரத்தத்துல அறிக்கை பண்ணி ஒப்புரவாகுவோம். தேவன் அவர் நம்மளை நேசிக்கிற அவர் நோக்கம் என்னன்னு பாருங்க. அவர் சுத்த சந்ததியாக ஜெயிக்கிற சபையா இருக்க வேண்டும், மகிமையிலே நிக்கிற சபையா இருக்கும் தான் தேவன் விரும்புகிறார். ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த யூடியூப்ல ஆண்டவரே எந்த சூழ்நிலை இந்த வசனத்தை கேட்கிறாங்களோ அவங்களுடைய இடைப்பட்டு எழுப்புங்க ஆண்டவரே. கரைதிரை முதலா இல்லாதபடி அழுதற்ற ஒரு பலியாக கர்த்தாவே நீர் ஒப்பு கொடுத்தீர். மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படியாக தம்மை தாமே அர்ப்பணித்திருக்கிறார். அந்த தரிசனத்தோடு வாழ கிருபைத்தார். உலகத்தோடு கரைப்படுத்தி ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி, அல்லது மகிமை இழந்து போகாதபடி, அல்லது துணிந்து அக்கிரமத்தை செய்கிற ஆண்டவரே அக்கிரமமுள்ள வாழ்க்கையில வாழாதபடி உம்முடைய சபை, பரிசுத்தமாக்கப்பட்ட சபையை மீண்டும் உயிர்ப்பிப்பீராக. சபையை திரும்ப கட்டி எழுப்புவீராக. அவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக திருப்புவீராக. இருதயத்தை சுத்தமாக்குவீராக ஆண்டவர். அவர்களும் தன்னை காத்துக்கொள்ள கிருபைத்தார். தங்களை தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொட்டான் என்று சொல்லிக்கிறது. தேவனுடைய அன்புல உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யூதால வாசிக்கிறபடி காத்துக்கொள்ள கிருபைத்தார். ஆவியானோட பிரச்சனை இருக்கு. மகிமை திரும்பி இறங்கட்டும். எல்லா அழுக்கு வஸ்திரங்களையும் மாற்றி பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த வஸ்திரத்திலேயே இருக்க, அந்த வஸ்திரத்திலேயே ஓட்டத்தை மோடி முடிய கிருபைத்தார். ஆவிக்கு இடம் கொடுக்க உதவி, மாம்ச இச்சையை நிறைவேற்றாதபடி ஆவிக்கு இடம் கொடுக்க உதவி. ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் சொல்லப்படுகிறபடி ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். ஆவியானவராலே ஆளுகை செய்யப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.